ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் மூவி தாங்க. இந்த படத்தில் ஒரு ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பேசஞ்சரோட சின்ன தப்புனால ஃப்ளைட்டில் ஃபயர் ஆகி எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஃப்ளைட் இப்போ பறந்துக்கிட்டு இருக்குது கடலுக்கு மேலே. சரி, வேற வழியே தெரியாமல் அந்த கடலில் அவசரமாக லேண்டிங் பண்ணுறாங்க. அப்படி அவங்க லேண்டிங் பண்ண அந்த இடத்துல மிகப்பெரிய பாறைகள் இருந்ததால் ஃப்ளைட்டு 3 துண்டுகளாக உடையுது. இந்த கோரமான விபத்துல உயிர் தப்பிச்சவங்க எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தாங்க அவங்கள சுத்தி ஒரு சுறா கூட்டமே இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொன்ன படம் தாங்க இப்போ 2026 இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்கிற டீப் வாட்டர் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஷாங்காய் போற ஃபிளைட்டுக்கு முந்தின நாள் நைட்டு காட்டுறாங்க. ஏர்லைன் பைலட் ரிச் அவரோட கடைசி ஃபிளைட்டை செலிப்ரேட் பண்ண ஒரு பார்ல பாடிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃபீஸர் பென்னுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபோன் வருது. வீட்டுக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஏன் வரல அப்படின்னு சொல்லி செம்மையா கடுப்புல கத்துறாங்க. அதுக்கு பென், இல்லம்மா ஃபிளைட் ஷெட்யூல் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறேன். ஆனா ஒய்ஃபோ, இங்க பையனுக்கு உடம்புக்கு முடியல, நீங்க கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். பென் வேணும்னே தாங்க வீட்டை அவாய்ட் பண்றதுக்காக அடுத்தடுத்த ஃபிளைட் ஷெட்யூலை போட்டு ஓடிக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. கட் பண்ணா ஃபிளைட் கிளம்புற அன்னைக்கு காட்டுறாங்க. டென்னுங்கிற ஒரு பேசஞ்சர் யாருக்கும் தெரியாம ஒரு லித்தியம் பேட்டரியை தன் கேரி ஆன் பேக்ல ஒளிச்சு வச்சிருக்காருங்க. இங்க தாங்க ஆரம்பிக்க போகுது வில்லன். இன்னொரு பக்கம் கோரா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா டெக்லான் கிட்ட எனக்கு இந்த ஃபிளைட் ஜெர்னி சேஃபா தோணல அப்படிங்கிற மாதிரி பயந்து பேசுறத ஃபர்ஸ்ட் ஆபீசர் பென் கேக்குறாருங்க. உடனே பென் அவகிட்ட போய் பயப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்றாரு. அப்படி ஏர்லைன் கேட் பக்கம் போனா லில்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளோட ஸ்போர்ட்ஸ் டீமோட டிராவல் பண்ண ரெடியா இருக்கா. அங்க வந்த ஆப்போசிட் டீம் சேர்ந்த ஹச் அப்படிங்கிற ஒரு குடிகார பிளேயர் லில்லி கிட்ட வம்பு பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. உடனே லில்லியோட டீம்மேட்டான சாம் நடுவுல புகுந்து அவளை காப்பாத்துறான். ஒரு வழியா பேசஞ்சர் எல்லாருமே போர்டிங் பண்ணி உள்ள வராங்க. பைலட்ஸும் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம பென்னும் விடாம திரும்ப சேஃப்டி செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு கேப்டன் ரிச் நக்கலா, என்ன பென், ஏர்ஃபோர்ஸ்ல உன் சீனியர் ஆபீசரை பஞ்ச் பண்ணி அங்க இருந்து துரத்துனாங்களே, அதே மாதிரி இப்ப என்னையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இன்னொரு பக்கம் ஃபிளைட்டுக்குள்ள மேட் அப்படிங்கிற நெட் பேசஞ்சர் லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற பெக்கி அப்படிங்கிற பாட்டி கூட பேசிக்கிட்டே இருக்காருங்க. இப்போ மேட் ஜோயி அப்படிங்கிற அழகான பிலிப்பைன்ஸ் ஃபிளைட் அட்டெண்டரை சைட் அடிக்கிறத பெக்கி பாட்டி நோட் பண்ணிடுறாங்க. உடனே தம்பி, உனக்கு அங்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்யறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் பக்கம் போனா டெல்லியும் சாம் கிட்ட நீ ஏன் என்ன பொறுப்பில்லாதவன் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு சாமும் லாஸ்ட் மேட்ச்ல உன்னோட ஓவர் கேர்ஃபுல் பிளான்னால தான் நம்ம தோக்க வேண்டியது, நல்ல வேலை தப்பிச்சோம், நம்ம ஜெயிச்சிருந்தாலும் ஒரு டீமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. உடனே லில்லி, நான் கொடுத்த லெட்டரை நீ ஏன் இன்னும் படிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு சாமும் நம்ம லேண்ட் ஆன உடனே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறாங்க. ஆனா அங்க போய் யாருக்கும் தெரியாம அந்த லெட்டரை எடுத்து ரகசியமா படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அடுத்த சீட்ல டெக்லான் அவரோட சின்ன பொண்ணு கோரா கிட்ட உன்னோட புது ஸ்டெப்பும் ஜாயா கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க ட்ரை பண்ணுமா அப்படியே சொல்லிட்டு அப்படியே உன்னோட தம்பி பின்னையும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு டெக்லான் சொல்ல, ஆனா கோராவுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம முகத்தை திருப்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே டெக்லானும் அவரோட புது வைஃப் ஜாயாவும் யாருக்கும் தெரியாம ஏரோப்ளேன் பாத்ரூம்குள்ள போய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரியாம சின்ன பையன் ஃபின் அவங்க அம்மாவை தேடி வெளியே வரான். அங்க அவனுக்கு நம்ம நெட் பாய் மேட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குதுங்க. மேட் அவனுக்கு தன்னோட லேப்டாப்ல கேம் விளையாட கத்து கொடுத்து பிஸி ஆக்குறாங்க. ஆனா பாத்ரூம் வாசல்ல நின்று கோரா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க தாங்க மக்களே மெயின் ட்விஸ்டே வருது. பிளைட்டோட பின்பக்கம் இருக்கிற லக்கேஜ் செக்ஷன்ல நம்ம 10 ஒளிச்சு வச்சிருந்தாரே அந்த லித்தியம் பேட்டரி, அது இப்போ பயங்கரமா ஸ்பார்க் ஆகி தீ பிடிக்க ஆரம்பிக்குது. விஷயம் தெரிஞ்சு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஓடி போய் தீ அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியலங்க. நெருப்பு இன்னும் வேகமா பரவி பிளைட்டோட கேபின் பிரஷர் சல்லியா உடைய ஆரம்பிக்குது. கேபினோட பிரஷர் குறைஞ்சதால பிளைட்டுக்குள்ள இருந்த திங்ஸ் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. பேசஞ்சர் எல்லாருமே பயங்கரமா காயடைறாங்க. பாத்ரூம்க்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த ஜாயாவும் டெக்லைனும் அங்க இருந்த கண்ணாடி மேல போய் விடுறாங்க. இந்த கன்ஃபியூஷன்ல டென் அப்படிங்கிற பேசஞ்சர் யாருக்கும் தெரியாம பாத்ரூம்குள்ள போய் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபிளைட் அட்டெண்டர் பென்னி தனியா பயந்துகிட்டு இருந்த சின்ன பொண்ணு கோராவை பத்திரமா பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு பிளேனோட இன்ஜின் பயங்கர சத்தத்தோட பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல பிளேனோட பக்கவாட்டு சுவர்ல ஒரு பெரிய ஓட்ட விழுதுங்க. காத்து பயங்கர வேகமா உள்ள இழுக்கிறதால சில பேசஞ்சர் பிளைனை விட்டு வெளியே காத்துல தூக்கி வீசப்படுறாங்க. இங்க இருந்துதாங்க மரணமான பயங்கர ட்விஸ்ட் மாறுது. பைலட் ரிச்சும் பென்னும் ஹெல்ப்புக்காக ரேடியோல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சிக்னல் கிடைக்கவே இல்லைங்க. வேற வழியே இல்லாம கேப்டன் ரிச் பிளைனோட கீழே இருக்கிற பசிபிக் பெருங்கடலை எமர்ஜென்சி லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆபீசர் பென் அவருக்கு பக்காவா கைடு பண்றாருங்க. கேப்டன் ரிச் ஒரு வழியா பிளைனை தண்ணிக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணிடுறாரு. ஆனா அங்கதாங்க விதி விளையாடுது. கடலுக்கு அடியில இருந்த ஒரு பெரிய பவளப்பாறை பிளேனோட அடிப்பகுதியில அப்படியே கிழிச்சு தள்ளுது. அவ்வளவுதாங்க, பிளேன் துண்டு துண்டா உடைய ஆரம்பிச்சிடுது. கேபினுக்குள்ள தண்ணி மலமலன்னு பிரளயம் மாதிரி புகுந்துடுது.
தப்பிச்ச பேசஞ்சர் எல்லாரும் கஷ்டப்பட்டு தண்ணிக்கு மேல வராங்க. ஆனா சுத்தி பார்த்தா கடல் முழுக்க பிளேனோட இடிபாடுகளும் தண்ணிக்கு மேல எரியிற நெருப்புமா ஒரு நரகமே தெரியுதுங்க. இந்த எமர்ஜென்சி லேண்டிங்ல கேப்டன் ரிச் மயக்கம் அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கால் பிளேனோட முன்பகுதியில ஒரு மெட்டல் இடுக்குல பயங்கரமா மாட்டிக்குது. பிளேன் வேற தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கா. நம்ம பென்னும் பிளைட் அட்டெண்டர் பென்னியும் சேர்ந்து ரிச் மூழ்கி இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பதட்டமா அவரோட காலை எடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் பிளேனோட மிடில் செக்ஷன்ல நம்ம சாம் தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு லில்லி எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி மரண பயத்தோட தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வில்லங்க பிடிச்ச டென் எந்த கவலையும் இல்லாம ஒரு லைஃப் ஜாக்கெட் மேல மிதந்துகிட்டே அசால்ட்டா சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே பிளேனோட வால் பகுதி பக்கம் போனா அந்த பகுதி பவளப்பாறை மேல செங்குத்தா நேரா நிக்குதுங்க. அது ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரே ஒரு சின்ன ஏர் பாக்கெட் மட்டும் இருக்குங்க. அங்க நம்ம நெட் பாய் மேட், பெக்கி பார்ட்டி, ஏர் ஹோஸ்டர் ஜோயி, அப்புறம் சின்ன பையன் பென், இந்த 4 பேரும் எப்படியோ உயிரோட தப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் திறந்த வெளியில கடலுக்கு மேல நம்ம லில்லியும் எப்படியோ தப்பிச்சு மறந்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு தண்ணிக்கு அடியில இருந்து ஏதோ ஒரு உருவம் அவளை காலை பிடிச்சி பயங்கரமா வேகமா கீழே இழுக்குது. அவ கஷ்டப்பட்டு போராடி திரும்பவும் தண்ணிக்கு மேல வந்து பிளேனோட ஒரு உடஞ்ச பாகம் மேல ஏறி உட்கார்றான். ஆனா அவளோட காலில் ஒரு பெரிய கடிச்ச தடம் இருக்கிறத பார்த்து மரண ஷாக் ஆகுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேப்டன் ரிச்சோட கால் மெட்டல் இடுக்குல மாட்டிருக்குங்க. பென்னும் பென்னியும் எடுக்க முடியாம தோத்து போயிடுறாங்க. அப்போ வேற வழியே இல்லாததால கேப்டன் ரிச்சோட காலை வெட்டி எடுத்தாவது அவரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி பென் ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறார். ஆனா பென்னி பதறி போய், வேணாம் பென், காலை வெட்டினா ரத்தம் அதிகமா போய் அவர் இங்கே இறந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. தான் தாவு நிச்சயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் ரிச், என் டைம் முடிஞ்சிச்சு, நீங்க 2 பேரும் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பென் கிட்ட இனிமே இந்த ஃபிளைட்டோட மொத்த கமாண்டும் உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை ஒப்படைக்கிறார். மனசே இல்லாம பாரமான இதயத்தோட ரிச்சை அங்கேயே விட்டுட்டு பென்னும் பென்னியும் சின்ன பொண்ணு கோராவை கூட்டிட்டு தண்ணிக்கு மேல தப்பிச்சு வராங்க. அப்படியே அந்த பாத்ரூம்குள்ள போனா இப்ப நம்ம டெக்லானும் ஜாயாவும் மயக்கம் தெளிஞ்சு உசுறு வருதுங்க. 2 பேருக்கும் உடம்பெல்லாம் பயங்கர காயம். உள்ள தண்ணி வர்றதை பார்த்த ஜாயா, தயவு செய்து கதவை திறந்துடாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அதை கேட்காம டெக்லான் பதட்டத்தோட கதவை திறக்க கடல் தண்ணி பிரளயம் மாதிரி உள்ள புகுந்து அவங்கள அப்படியே மூழ்கடிக்குது. இங்க தண்ணிக்கு மேல நம்ம பென்னி கிட்ட, நான் எப்படியாவது நீந்தி பிளேனோட மிடில் செக்ஷனுக்கு போகணும், அங்க இருக்கிற ELT லொகேட்டரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ஹெல்ப் கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா பென்னி, நீங்க இங்க பேசஞ்சரை பாத்துக்கோங்க, நான் நீந்தி போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தைரியமா கிளம்புறான். அப்போ சின்ன பொண்ணு கோரா அவகிட்ட, முடிஞ்சா என் அப்பாவையும் அம்மாவையும் தம்பியையும் கொஞ்சம் தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ரிக்வெஸ்ட் பண்றான். பென்னி தண்ணிக்குள்ள நீந்தி போயிட்டு இருக்கும்போது கோரா தூரத்துல தண்ணிக்குள்ள ஒரு பயங்கரமான சுறா மீனை பாத்துறாங்க. அதை பார்த்த கோராவும் பென்னும், பென்னி அங்க போகாத, சுறா வருது அப்படிங்கிற மாதிரி மரண பயத்துல கத்துறாங்க. ஆனா தண்ணிக்குள்ள இருக்கிற பென்னிக்கு அவங்க சத்தம் சுத்தமா கேட்கவே இல்லைங்க. உடனே பென் ஒரு லைஃப் ராஃப்டை ஊதி ரெடி பண்ணி 2 பேருமே அதுல ஏறி பென்னியை காப்பாற்ற வேகமா போறாங்க. ஆனா அந்த சுறா மீன் மின்னல் வேகத்துல வந்து பென்னியை கடிச்சு இழுக்குதுங்க. பென் அவளை ராஃப்ட்ல இழுக்க ட்ரை பண்றாரு. ஆனா சுறா விடாம மறுபடியும் அட்டாக் பண்ணி ராஃப்ட் மேலேயே ஜம்ப் பண்ணுதுங்க. பென் சும்மா இருப்பாருங்க, கையில இருந்த துடுப்பை எடுத்து சுறாவோட மண்டை மேலேயே வெளுத்து வாங்கி அதை விரட்டி அடிக்கிறார். இன்னொரு பக்கம் பிளேனோட மிடில் செக்ஷன்ல தண்ணி வேகமா ஏறத பார்த்து சாம் பயந்து போய், நாம எல்லாருமே இந்த பிளேன்ல இருந்தா செத்துடுவோம், சீக்கிரமா இறங்கி அங்க இருக்க பவளப்பாறை மேல ஏறி தப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்றாங்க. ஆனா அந்த குடிகாரன் ஹச் இருக்காம இருங்க, உன் ஐடியா எல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லி பிளேன்ல இருந்து இறங்க மறுக்கிறாங்க. ஆனா மற்ற பேசஞ்சர் எல்லாருமே சாம் சொல்றதுதான் சரின்னு அவனோட கிளம்புறாங்க. இந்த 10 இருக்கான் தெரியுமா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவன் அப்பவும் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சி பிளேன்லேயே சிகரெட் குடிச்சிட்டு அசால்ட்டா உட்காந்துருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம லில்லி உட்காந்துருக்க பிளேனோட அந்த உடஞ்ச பாகமும் மெல்ல மெல்ல தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம அவ அந்த சுறா நடமாடுற தண்ணிலே மறுபடியும் நீந்தி மிடில் செக்ஷனுக்கு வராங்க. அவளை உசுரோட பார்த்ததுமே சாமுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதி வருது. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கலங்க. பிளேனோட உடஞ்ச பகுதி வழியா கடலுக்குள்ள இருந்த சுறாக்கள் மலமலன்னு உள்ள புகுந்து அங்க இருந்த பேசஞ்சரை கபலீகரம் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுல ஹச்சோட கோச்சும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சுறாவுக்கு இரையாகிறாங்க. இதை பார்த்ததுமே வெறியான ஹச், எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி சாம் மேல பாஞ்சி அடிதடியில இறங்குறான். அப்பதான் கரெக்டா என்ட்ரி கொடுக்குற நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பென் ஹச்சை தடுத்து நிறுத்தி செம டோஸ் விடுறாருங்க. பென் நல்லா வெளுத்து வாங்கிட்டு சூழ்நிலை என்னன்னு புரியாம சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி செம கடுப்பாகிறார். அப்படியே பிளேனோட வால் பகுதி பக்கம் போனா அங்க தண்ணி மலன்னு ஏறிக்கிட்டே இருக்குங்க. இதனால நம்ம நெட் பாய் மேட், ஜோயி, பின், அப்புறம் பெக்கி பாட்டி எல்லாருமே தண்ணியில மூழ்காம இருக்க மேல் பக்கமா ஏறி நிற்கிறாங்க. அங்க வச்சு மேட்டோட கை உடஞ்சு போயிருக்கிறத பார்த்த ஜோய் அவளோட பிளைட் அட்டெண்டன்ட் ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி அவனுக்கு முதலுதவி பண்றான். இன்னொரு பக்கம் பெக்கி பாட்டி சின்ன பையன் ஃபின் பயந்துடாம இருக்க அவனுக்கு தைரியம் சொல்றாங்க. ஏன்னா அவன் பயந்து வேகமா மூச்சு விட்டா அங்க இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காத்தும் சீக்கிரமா தீர்ந்துடும் அப்படிங்கிறதுனால. அப்ப ஜோய், நான் தண்ணிக்குள்ள நீந்தி போய் வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா மேட் அவளை தடுத்துட்டு, வேணா நான் போறேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. மேட் தண்ணிக்குள்ள நீந்தி போய் பிளேனோட அடிப்பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறத கண்டுபிடிச்சு அது வழியா வெளியே வந்து கடலுக்கு மேல தலையை தூக்குறாங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் மூச்சு விடும்போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி நம்ம டெக்லான் வந்து நிக்கிறாருங்க. அவரும் எப்படியோ அந்த பாத்ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு போல தெரியுதுங்க. டெக்லான் மேட்டை பார்த்த உடனே பதட்டமா, என் பொண்ணு கோரா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு.
ஆனால் மேட் பதில் சொல்கிறதுக்குள்ளே திடீர்னு தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு சுறா பாஞ்சி வந்து டெக்லானை கொடூரமாக கடிச்சு கொதறி கொண்டுடுதுங்க. அப்படியே பிளேனோட மிடில் செக்ஷன் பக்கம் போனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பென் மற்ற பேசஞ்சர் எல்லாரும் எப்படியோ லைஃப் டிராப் மேலே ஏற்றிடுறாரு. கூடவே தேடிட்டு இருந்த அந்த ELT லொக்கேட்டரும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடாரு. ஆனால் அந்த நேரத்தில் சின்ன பொண்ணு கோரா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தேடி பிளேனோட பின்பக்ஷன் செக்ஷனுக்கு தனியாக போயிட்டான்ற விஷயம் பென்னுக்கு தெரிய வருதுங்க. உடனே பென் அந்த லொக்கேட்டரை டென் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு கோராவை காப்பாற்ற அவ பின்னாடியே ஓடுறாரு. அப்போன்னு பார்த்து பிளேனுக்குள்ள தண்ணியோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு பெரிய வாட்டர் பஸ்ட் ஏற்படுதுங்க. அந்த வேகத்தில் உள்ளே இருந்த பேசஞ்சர் எல்லாரும் தூக்கி வீசப்படுறாங்க. இந்த பதட்டத்தில் அந்த லொக்கேட்டர் வச்சிருந்தானே டென், அவன் அதை அப்படியே கடலுக்குள்ள தவற விடுறாங்க. இன்னொரு பக்கம் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருந்த ஹஜ் சாம் பார்த்ததுமே சுறாக்கள் நெருங்குறதுக்குள்ள அவனை தூக்கி வெளியே இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எப்படியோ லைஃப் ட்ராப் மேலே ஏறிடுறாங்க. ஆனால் அந்த லொக்கேட்டரை தொலைச்ச டென் மேலே பென்னுக்கு செம கோவம் வருதுங்க. அதுக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லாமல் அவன் அலட்சியமாக இருக்க பென் அவனை திட்டுறாரு. சாம் ஹஜ் 2 பேருமே சுறாக்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பென் அவங்கள காப்பாற்ற போறாருங்க. ஆனால் டென் வேணா போனா நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்லி பெண்ணை தடுத்து அவர் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாங்க. இதுக்கு பென் சும்மா இருப்பாரா? பதிலுக்கு பென் அவனை அடிச்சு கீழே போட்டுட்டு வேகமா ராஃப்ட் ஓட்டிட்டு போய் சாம் ஹஜ் இருக்கிற இடத்துக்கு போறாருங்க. பென் சரியான நேரத்துல என்ட்ரி கொடுத்து சுறாக்கள் அவங்கள கடிச்சு திங்க போற அந்த கடைசி செகண்ட்ல சாமையும் ஹஜ்ஜையும் பத்திரமா காப்பாத்திட்டாரு. இன்னொரு பக்கம் வால் செக்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருந்த ஜோயியும் பெண்ணும் மேட் போன வழியிலே நீந்தி போய் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா பெக்கி பாட்டிக்கு அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க. என்னால இனிமே முடியாது அப்படின்னு அங்கேயே தங்கிடுறாங்க. ஆனா ஜோயியும் பின்னும் கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா ஹெல்ப்போட வந்து உங்களை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தண்ணிக்குள்ள அவங்க நீந்தும் போது அங்க ஒரு காட்சியை பார்த்து அதிர்ந்து போறாங்க. மேட்டோட டெட் பாடி தண்ணியில மிதந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்ததுமே ஜோயியும் பென்னும் உறைஞ்சு போறாங்க. அந்த பக்கம் ராஃப்ட்ல டென் மனசு மாதிரி பென் கிட்ட ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க பென், நான் எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட உயிரோட போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டு ஆசையை சொல்றாங்க. அந்த நேரத்துல வானத்துல ஒரு பிளேன் போகுதுங்க. அதை பார்த்ததுமே ராஃப்ட்ல இருக்கிற பேசஞ்சர் எல்லாரும் கையை அசைச்சு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஜோயியும் சின்ன பையன் ஃபின்னும் எப்படியோ நீந்தி வந்து கடல்ல மிதந்துட்டு இருக்க ஒரு பெரிய ராஃப்ட் பக்கத்துல வந்துடுறாங்க. ஆனா அவங்க ஏறுற அந்த நிமிஷம் அங்க ஒரு சுறா வந்து ஜோயியோட காலை கொடூரமா கடிச்சதுங்க. அந்த மரண வழியிலையும் அவ கஷ்டப்பட்டு தண்ணியும் ஃபின்னையும் ராஃப்ட் மேல ஏத்திடுறான். ஆனா பயங்கரமான ரத்தம் போனதுனால ஜோய் அங்கேயும் மயங்கி விழுந்துடுறான். சுத்தி இருக்கிற சுறாக்கள் அந்த ராஃப்டை சுத்தி வந்து முட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து சின்ன பையன் ஃபின் மரண பயத்துல நடுங்கிறான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு எட்டி பார்க்கும்போது ஒரு சுறா பலமா வந்து ராஃப்ட் மேல மோத அந்த வேகத்துல பென் தடுமாறி நேரா தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பிளேனோட வால் பகுதிகளை இப்ப தண்ணி முழுசா நிறைஞ்சிருச்சுங்க. நம்ம பெக்கி பாட்டிக்கு தான் சாவு உறுதிப்பட தெரிஞ்சிருச்சு. அவங்க தான் போன்ல இருக்கிற பேத்தியோட போட்டோவை பார்த்துட்டு கண்ணீரோட அதை முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே தண்ணி மெதுவா அவங்க மூக்கு வாய் வரைக்கும் வந்து அவங்கள மொத்தமா மூடு கட்டிக்குது. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு வானத்துல ஒரு ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வருதுங்க. பக்கத்துல போயிட்டு இருந்த ஒரு சைனீஸ் மீன்பிடி கப்பலுக்கு ரேடியோ சிக்னல் கிடைச்சதுனால அவங்க கொடுத்த தகவலை வச்சு தான் இந்த ஹெலிகாப்டர் காப்பாற்ற வந்திருக்குங்க. இந்த பக்கம் ராஃப்ட்ல வச்சு ஹஜ் தான் உயிரை காப்பாத்தின சாமுக்கு நன்றி சொல்றாங்க. அதோட நிறுத்தாம இனியும் லேட் பண்ணாம லில்லி கிட்ட உன்னோட லவ்வை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் தான் மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு தனியா நிக்கிற சின்ன பொண்ணு கோரா அழுதுகிட்டே பயங்கர கில்ட்டியா ஃபீல் பண்றான். நான் என் தம்பி பின்ன பத்திரமா பாத்துக்கல, என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் கதற நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பெண் அவளை அணைச்சு ஆறுதல் சொல்றாருங்க. அந்த நேரத்துல தாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ரெஸ்கியூ ஆஃபீஸர் கயிறு மூலமா கடல்ல இறங்குறாரு. ஆனா அவரோட கால் தண்ணியை தொட்ட அடுத்த செகண்ட் ஒரு பெரிய சுறா வந்து அவரோட காலை கொடூரமா கவிடுதுங்க. ஹெலிகாப்டர் டீம் பதறி போய் அவரை மேலே இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சுறா சும்மா விடுமாங்க, தண்ணியில இருந்து அப்படியே மேலே எகிரி குதிச்சு அவரை மொத்தமா இழுத்துட்டு போய் சாப்பிட்டுடுதுங்க. அதோட நிறுத்தாம அந்த ஹெலிகாப்டரையும் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு வந்துடுது. ஹெலிகாப்டர் பயங்கரமா வெடிச்சு கடல்ல கிராஷ் ஆக அந்த வேகத்துல பேசஞ்சர் இருந்த லைஃப் டிராப்ட் அப்படியே தலைகீழா கவிழ்ந்துடுது. எல்லாருமே மரண பயத்துல அலறி அடிச்சு மறுபடியும் ராஃப்ட் மேலே ஏறி தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா இந்த சுயநலம் பிடிச்ச டென் இருக்கான அவன் தான் மட்டும் தப்பிச்சா போதும்னு கூட இருந்த ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ராஃப்ட்ல ஏறான். அந்த பொண்ணு தண்ணியில விழுந்த அடுத்த நிமிஷமே சுறாக்களுக்கு இரையாகிடுங்க. அந்த சைனீஸ் மீன்பிடி கப்பல் தப்பிச்சவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வருதுங்க. உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பென் சிக்னல் கொடுக்க ஒரு பிளேயர் கன்னை வச்சு வானத்தை நோக்கி ஃபயர் பண்றாரு. ஆனா அந்த இடத்த சுத்தி பவளப்பாறை இருக்கிறதால அங்க தண்ணி ரொம்ப ஆழம் இல்லாம இருக்குங்க. இதனால அந்த பெரிய கப்பலால இவங்க பக்கத்துல வர முடியல. இப்ப பேசஞ்சர் எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற துடுப்பை வச்சு ராஃப்டை கப்பல் நோக்கி ஓட்ட வேண்டிய நிலைமை. அப்பதான் பென் திடீர்னு நோட் பண்றாரு, சின்ன பொண்ணு கோராவை காணும். சுத்தி தேடி பார்க்கும்போது அவ பிளேனோட இன்னொரு உடஞ்ச பாகம் மேல ஏறி தனியா மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியவர். பெண் கொஞ்சம் கூட யோசிக்காம தன் உயிரையும் பொருட்படுத்தாம டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிக்கிறாருங்க. பின்னாடியே சுறாக்கள் துரத்திக்கிட்டே வந்தாலும் அதையெல்லாம் மீறி நீந்தி போய் கோரா இருக்கிற இடத்த அடைஞ்சிடறாரு. பென் கோராவுக்கு ஒரு லைஃப் வெஸ்ட்டை மாட்டி விட்டுட்டு 2 பேரும் மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பேசஞ்சர் இருக்கிற ராஃப்டை நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறாங்க. சுறாக்கள் இவங்களை தின்ன வெறியோட அட்டாக் பண்ண வருதுங்க. ஆனா பென் சும்மா இருப்பாராங்க.
கையில இருந்த பிளேயர் கண்ணை வச்சு நேரா அட்டாக் பண்ண வந்த சுறாவோட வாய்க்குள்ளே வச்சு சுட்டு தள்ளுறாரு. இன்னொரு பக்கம் கப்பல்ல இருந்த சைனீஸ் மீனவர்கள் சுறாக்கள் இவங்களை துரத்துறதை பார்த்துட்டு உடனே ஒரு செம பிளான் பண்றாங்க. அவங்க பிடிச்சி வச்சிருந்த மொத்த மீன்களையும் அப்படியே தண்ணிக்குள்ள கொட்டுறாங்க. ரத்த வாடைக்கு அலைஞ்ச சுறாக்கள் எல்லாம் அந்த மீனை தின்ன ஓடுதுங்க. இந்த கேப்ல பென், கோரா அப்புறம் அந்த மற்ற பேசஞ்சர் எல்லாரும் எப்படியோ தப்பிச்சு அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க. ஆனா இந்த வில்லங்க பிடிச்ச டென் இருக்கான் பாருங்க, அவன் ராஃப்ட்ல இருக்கும்போது தண்ணியில ஒரு சிகரெட் பாக்ஸ் மறக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்து எப்படியாவது பத்த வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சுறா வந்து ராஃப்ட்ல பலமா முட்டுது. அந்த வேகத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகி டென் நேரா தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். மற்றவங்கள தண்ணியில தள்ளி விட்டவனுக்கு அதே கதி தாங்க. சுறாக்கள் அவனை கபலீகரம் பண்ணி காலி பண்ணுதுங்க. அடுத்த நாள் காலையில தப்பிச்ச பேசஞ்சர் எல்லாருமே அந்த மீன்பிடி கப்பல்ல உட்காந்து நேற்று நைட்டு நடந்த அந்த மரண பயங்கரமான சம்பவங்கள் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாம் லில்லி கிட்ட மெதுவா போய் உனக்காக நான் எழுதின லவ் லெட்டர் தண்ணிக்குள்ளே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்றான். ஆனா லில்லி செம கியூட்டா சிரிச்சுக்கிட்டே அதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்றான். இ ஸ்போர்ட்ஸ் கேரியர் காரணமா நாம ஒன்னா இருக்க முடியாதுன்னு சாம் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனா அப்புறம் அவளோட நெத்தியில அன்பா ஒரு கிஸ் கொடுக்குறான். பதிலுக்கு லில்லி அவனோட கண்ணத்துல முத்தம் கொடுக்க இவங்க லவ் இங்க சக்சஸ் ஆகுதுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம கோரா பென்னோட போனை வாங்கி ஒரு செம பிளான் பண்றான். அவளோட ஸ்டெப் மாம் தம்பி பின்னோட சேஃப்டிக்காக அவன் மேல ஒரு டிராக்கர் வச்சிருந்தாங்க. அந்த டிராக்கரை போன் மூலமா ட்ரேஸ் பண்ணி இந்த மீன்பிடி கப்பலை அந்த டைரக்ஷன்ல விட சொல்றாங்க. அவங்க தேடி போன மாதிரி கடல்ல மிதந்துட்டு இருந்த அந்த பெரிய ராஃப்டா கண்டுபிடிச்சாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஜோயியும் தண்ணிக்குள்ள விழுந்த சின்ன பையன் பின்னும் பத்திரமா உசுரோட இருக்காங்க. அந்த சின்ன வயசு அக்கா தம்பி 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதுகிறாங்க. கோரா அவ தம்பி கிட்ட என்ன மன்னிச்சிருடா ஃபின், உன் கூட நான் சரியா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபின் அவளை தேத்தி பரவாயில்ல அக்கா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அங்க இருந்த ஜோயி நம்ம பென் கிட்ட வந்து பெக்கி பாட்டி பின்னாடி தங்கிக்கிட்டாங்க, அவங்க உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பென் சோகமா தலையசைச்சு இல்ல ஜோயி அவங்க தப்பிக்கல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்றாரு. கடைசியா நம்ம பென் அவரோட போன்ல தன் குடும்ப போட்டோவை எடுத்து பாக்குறாருங்க. அதுல அவரோட பையன் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு கண்ணீர் மூட்டுது. உடனே தான் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் தான் குழந்தைகிட்ட பேசி இதோ அப்பா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமா சொல்றாரு. அப்படியே கேமரா மேலே போக இந்த படம் இதோட முடியுதுங்க. ஒரு வழியா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பென், கோரா, பின், சாம், லில்லி, ஜோயி முக்கியமானவங்க எல்லாருமே இந்த மரண சுறா வேட்டை பிளேன் கிராஷ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தோட விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.